ஜாக்ஷிகா வணக்கம். வணக்கம் ஐயா. ஒவ்வொரு சுற்றுலையும் நீங்க எந்த தலைப்பு எடுத்தாலும் சிறப்பா பேசுவீங்க. ஆனா நீங்க என்ன தலைப்புல பேச போறீங்கன்னு நேயர்கள் ஆர்வத்தோட காத்திருக்கிறாங்க. இலக்கிய கதாபாத்திரங்கள் சுற்றுல என்ன தலைப்பு? அங்கதன். அங்கதன் அப்படிங்கிற அற்புதமான ஒரு கதாபாத்திரத்தை பற்றி ஜாக்ஷிகா பேச தயாரா இருக்கிறாங்க. தமிழ் கூறும் நல்லுலகமே பேச்சை கேட்டு பாராட்ட தயாரா இருக்கு. சிறப்பா பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. யாராலும் தோற்கடிக்கவே முடியாத மாவீரன் வாளிக்கும் அறிவில் சிறந்த தாரைக்கும் பிறந்த தவ புதல்வன் அங்கதன் தன் தந்தையை கொன்ற ராமர் மீது கோபம்தான் கொள்ள வேண்டும். ஆனால் அங்கதனோ தன் தந்தையின் இறுதி நொடியில் சொல் கேட்டு சரியான பக்கம் எது என உணர்ந்து ராவணனை கண்டு சிதறிய வானர வீரர்களை தன் பேச்சு திறனால் ஒன்று சேர்த்து ராமனின் நீங்கா அன்புக்கு பாத்திரமானான் அங்கதன். அறுசுவைகளை படைத்து இறைவனை வழிபாடு செய்வதுதான் பக்தி என்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி தன்னையே அர்ப்பணிக்கும் அங்கதனின் அன்புதான் இங்கு சிறந்த பக்தி. ராமாவதாரத்தில் அனைத்து கதாபாத்திரங்களுக்கும் இணையான கதாபாத்திரம்தான் அங்கதன். அங்கதனின் கதாபாத்திரம் சிறியதுதான், இருந்தாலும் ராமனிடம் பக்தி கொண்ட மற்ற கதாபாத்திரங்களுக்கு எந்த விதத்திலும் குறைவானதல்ல. சொல்ல போனால் ராம பக்தி கொண்ட மற்ற கதாபாத்திரங்களை விட அங்கதன் மிகவும் உயர்வானவன் என்பதை அங்கதனின் பேச்சும் செய்கையும் நடவடிக்கைகளும் நிரூபிக்கும். செயலாற்றில் நுணுக்கம் எனப்படும் யுக்தி முறைகள் அத்தனையும் அவனிற்கு அத்துப்படி. தன் தந்தையை கொன்ற ராமர் மீதும் தன் மீதும் எந்த விதமான பழிச்சொல்லும் விழாதபடி செயல்பட்டவன் தான் அங்கதன். தெல்லவா பக்தியின் உச்சம். ராமன் வாலியை வதம் செய்த பிறகு வாலி கூறிய அனைத்து சொற்களையும் உள்வாங்கிய அங்கதன் ராமனை வணங்கி வாலி கூற்றின்படி சுக்ரீவன் மற்றும் அனுமனோடு சீதையை தேடி கண்டுபிடிக்க புறப்படுகிறான். இடையூறான சந்தர்ப்பங்களிலும் அங்கதன் விடாமுயற்சியோடு செயல்படுவதை கண்டு அனுமனே வியந்துதான் போனார். ராமனின் கட்டளைப்படி அங்கதன் இலங்கைக்கு தூதுவனாக சென்றான். அப்போது ராவணன், என் நண்பனின் மகன் நீ, உன் தந்தையை கொன்றவனுக்கு நீ ஏவல் செய்ய வேண்டாம், உனக்கு வானர தலைவன் பதவி நான் தருகிறேன் என்று தன் வசம் ஈர்க்க முயல அதற்கு பதிலளித்த அங்கதன் வீரத்தையும் ராமன் மேல் கொண்ட பற்றையும் என்னவென்று முடிவது? வாய்தரதக்க சொல்லி என்னையும் வசம் செய்வாயே, ஆய்தரதக்கது அன்றோ தூது வந்த அரசரது ஆள்கை நீதர கொள்வேல் யானோ இதற்கு இனி நிகர்வேறு எண்ணின் நாய்தர கொள்ளும் சீயம் நல்லரசு என்று நக்கான். அடடா, வீரமைந்தனின் வீரமொழியே மெய் சிலிர்க்க வைக்கிறது. இலங்கை போரில் ராவணனின் படைகளை கண்டு ஜாம்பவான்களும் பின்வாங்க அங்கதன் மட்டுமே துணிந்து நின்றான். அப்போது தன் படைகளை பார்த்து, எப்போது சாவிலிருந்து தப்பித்து ஓடினார், எப்போதும் தப்பிக்க முடியுமோ, ராமனை விட்டு ஓடிவிட்டால் அதற்கு பிறகு நாம் வாழ்வது வாழ்க்கையா? மரணம் வரைக்கும் குற்ற உணர்வும் வெட்க உணர்ச்சியும் நம்மை கொள்ளாதா? ஓடி போனார்கள் என்று ஊர் நம்மை பழிக்காதா? நம்மை கோழை என்று தூற்ற மாட்டார்களா? இதைத்தான் நீங்கள் விரும்புகிறீர்களா என்று உணர்ச்சியூட்டும் சொற்களை பேசி மீண்டும் அவர்களுக்கு தன்னம்பிக்கையை வைத்து ஸ்ரீராமனின் மனதில் நீங்கா இடம் பிடித்தான் அங்கதன். தெல்லவா பக்தியின் உச்சகட்டம். கட்டுக்கு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பர். குறைந்ததா அங்கதனின் காரமும் வீரமும் தன் சொல்லாலும் தன் செயலாலும் பெரும் இடத்தினை தக்க வைத்துக் கொள்கின்றான் அங்கதன். இன்னும் அவன் பெருமையை கம்பர் பெருமான் ராமனிடம் மணிமகுடம் சூட்டும் பொழுது அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க என்று பாடி பெருமைப்படுத்தியுள்ளார். சிறிய கதாபாத்திரமே ஆயினும் வாலியின் மைந்தன் ராம அவதாரத்தில் ஆற்றிய பங்கும் கொண்ட பக்தியும் செய்த வீரமும் என்றும் அங்கதனின் புகழ் பேசும். நன்றி, வணக்கம். ஒரு அற்புதமான உரையை ஜாக்ஷிகா இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கீங்க. அதுவும் பேச்சாற்றலுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு அங்கதனுடைய அந்த பேச்சாற்றலை இந்த மன்றத்தில் தன் பேச்சாற்றலால ஜாக்ஷிகா பறைசாற்றி இருக்கிறது. மிக சிறப்பாக இருந்தது. உங்க உரைக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை கொடுக்கறாங்கன்னு கேட்கலாமா? முதல்ல எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். எல்லாரும் ஒரு பலத்த கைத்தட்டு ஜாக்ஷிகாக்கு. பரீட்சைக்கு பேப்பர் திருத்தும் போது டிக் 5 டிக் 5 டிக் 5 அப்படிம்பாங்க.
மாதிரி ராமாயணத்தில் பேச்சுக்குன்னு பேசப்பட்டது சொல்லின் செல்வர் அனுமன். அந்த அனுமனே வியந்த மனிதர் இந்த அங்கதன். அதை சூப்பராக சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு உண்மையான சொல்லின் செல்வர் அப்படிங்கிற பட்டம் அனுமனுக்கு அப்படின்னா, உனக்கு இந்த சங்கரா தொலைக்காட்சியில் சொல்லின் செல்வி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்கலாம். அற்புதமான பேச்சு. அதை அங்கதனை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். அவ்வளவோ அற்புதமாக ஒரு கிளி கொஞ்சிற மாதிரி இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சொலவடை சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கிளி பேச்சை இன்னைக்கு தான் நான் கேட்டிருக்கேன். சபாஷ். அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். அற்புதமான ஒரு பேச்சு. எங்கேயுமே ஒரு தொய்வில்லை, ஒரு தடுமாற்றம் இல்லை. அவ்வளவு தன்னம்பிக்கை உன்னுடைய பேச்சாற்றல் மீது உனக்கு இருக்கிறது. உன்னுடைய நினைவாற்றல் என்பதை தாண்டி, பேச்சாற்றல் என்பதை தாண்டி, இந்த 5 நிமிட உன்னுடைய சிறு சொற்பொழிவில் நான் வியந்து பார்த்தது உனக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தான். அதை எல்லோரும் உன்னிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது என்னன்னா, இதை மற்றவர்களுக்கு கூட நீ கொடுக்கலாம், உன்னிடம் அது குறையவே குறையாது. அப்பேற்பட்ட ஒன்றுதான் இந்த நம்பிக்கை என்பது. அரிய பல செய்திகளை நீ பதிவு செய்தாய் அப்படின்னு சொல்லணும் அங்கதனை பற்றி. அதுவும் ஒரு விதமான ஒரு பக்தி தான். அனுமன் தான் பக்திமான் என்று இல்லை. அந்த விசுவாசம், ஐயா அவர்கள் சொன்னது போல, அந்த உண்மையாக இருப்பது, அந்த நேர்மையாக இருப்பது, அதுவும் பக்தியினுடைய ஒரு வடிவம்தான் என்பதை உன்னுடைய பேச்சு காட்டியது. மேன்மேலும் நீ வளர்ந்து இன்னும் ஒரு பெரிய நிலையை அடைய வேண்டும் என்று மனதார நான் நன்றி ஐயா பிரார்த்திக்கிறேன். வாழ்த்துக்கள். நடுவர்களுக்கு நன்றி. மிக சிறப்பான உரையை வழங்கி பாராட்டு பெற்றிருக்கிற ஜாக்ஷிகாவுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தடல்களால் வாழ்த்துக்களை பரிசாக்குவோம்.